கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பேர் சாம் எபினேசர், பொன்னேரியிலேருந்து வரேன். எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆக போது, குழந்தை இல்லாமல் இருந்தது. அதே மாதிரி என்னோடய பிரதர்-இன்-லாவுக்கும் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லாமல் இருந்தது. கடந்த நவம்பர் மாதத்தில் என் பிரதர்-இன்-லா அவங்க ஒய்ஃப் கன்சீவ் ஆக கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. அவங்களுக்காக நாங்கள் ஜெபிச்சுட்டு இருந்தோம். போன டிசம்பர் மந்த் ப்ரேயர் மீட்டிங்கில் அங்கிள் சொன்னாங்க, மரியாள் எலிசபெத் அடுத்தடுத்து எப்படி கன்சீவ் ஆனாங்களோ அதே மாதிரி உங்கள் குடும்பத்துலையும் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நாங்கள் ஜெபிச்சுட்டு இருந்தோம். என்னோடய ஒய்ஃப் இன்றைக்கி 45 நாள் கன்சீவ் ஆகிருக்காங்க. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் புளியாந்தோப்புலேருந்து வரேன். என் பேர் முத்துலட்சுமி. அம்மாவுக்கு ரொம்ப செப்டம்பர் மாதம் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டாங்க. அவங்க இறந்துடுவாங்கன்னு தான் நினச்சோம். இங்கே பர்ஷவாக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம். நாங்கள் ஜபகோபுரத்துக்கு ஃபோன் பண்ணோம். எனக்கு பயமாக இருந்தது, அம்மா போயிடுவாங்க போல் அப்படின்னு. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை ஜெபிச்சதுனால அம்மா உயிரோடு வந்து நிற்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, நான் ஒரு சின்ன வீட்டில் இருந்தோம். ஐயா கிட்ட வந்து ஜெபம் பண்ணி பெரிய வீடு லீஸு கொடுத்துருக்காரு. என் தேவனுக்கு கூடான கொடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது பரலோகத்தினுடைய திட்டம். ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபத்தில் காத்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். வாசிப்போமா? இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் நாத்தான் தீர்க்கதரிசியை தாவீதை சந்திக்கும்படி அனுப்புகிறார். என்ன செய்தி சொல்லி அனுப்புகிறார்? உனக்கு நான் ஒரு வீடை கட்டித்தரப்போகிறேன், உனக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன். அருமையான வசனம் 27வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு முன்பாக அதை அவனுக்கு தெரியப்படுத்துவார். குட் நியூஸ் ஒன்று அவனுக்கு கிடைக்கும். அது அவனுடைய தனி ஜெபத்தில் சில நேரங்களில் கிடைக்கும். சில நேரங்களில் ஆண்டவருடைய வீட்டிற்கு, தேவாலயத்திற்கு ஆண்டவரை ஆராதிக்க வரும்பொழுது கிடைக்கும். சில நேரங்களிலே ஆண்டவரே ஸ்பெஷலாக தீர்க்கதரிசிகளை உங்கள் வீட்டிற்கு அனுப்பி நற்செய்தியை சொல்லுவார். சில நேரங்களில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் பொழுது கூட தேவதூதனை அனுப்பி அந்த தேவதூதன் வந்து தரிசனத்தில் உங்களுக்கு காரியங்களை சொல்லுவான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருக்கும் உறவு இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அது ஒரு அப்பா பிள்ளை உறவு. அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியையும் அந்த அதிகாரத்தையும் ஆண்டவருடைய தேவாலயத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்து, நீ என் வீட்டுக்கு வந்துட்ட, இதுக்கு மேலே நீ என் பிள்ளை, நான் உங்கள் அப்பா. இந்த உறவு எப்பொழுதும் நீடித்திருக்கும். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை திருமணம் செய்து எந்த தேசத்திற்கு கொடுத்தாலும், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீ செட்டில் ஆகிட்ட போன்னு விட மாட்டார். அவர்களுடைய உறவு கடைசி வரைக்கும் இருக்கும். கருவறை தொடங்கி கல்லறை வரைக்கும் தகப்பன் உறவு, தாய் உறவு பிள்ளைகளோடு இருக்கிறது போல
கருவறைக்குள்ளே உன்னை அனுப்பின பரலோக தகப்பனுடைய உறவும் நீ கல்லறைக்கு போகிறது வரைக்கும் அல்ல. இந்த உலகத்து தாய் தகப்பன் நீ கல்லறைக்கு போகிறது வரைக்கும் அந்த உறவு இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய உறவோ கல்லறையோடு முடிகிறதல்ல, நித்திய நித்திய காலமாய் அவரோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தொடர்பு வைத்திருக்கிற ஆண்டவர் அப்பப்ப நமக்கு செய்ய வேண்டியதை ஊழியர்கள் மூலமாக வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லுவார். அப்போ திடீர்னு ஒரு நாள் நாத்தான் தீர்க்கதரிசியை கூப்பிட்டா, இப்போ நேரம் நீ தாவீதுக்கு வீட்டுக்கு போகிற, எதுக்காக போன ஆண்டவரேன்னு கேட்குறான் தீர்க்கதரிசி. ஒரு குட் நியூஸ் சொல்ல போ அப்படின்னார். என்ன குட் நியூஸ்னா, தாவீதுக்கு நான் ஒரு வீடு கட்டி கொடுத்துடலான்னு டிசைட் பண்ணியிருக்கிறேன். எனவே நீ போய் ஆண்டவர் உனக்கு ஒரு வீடு கட்டித்தருவார், இந்த செய்தியை சொல் என்று சொல்லி அனுப்பினார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன். ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக உங்கள் செவிக்கு இந்த இனிய செய்தியை உங்களுக்கு கிஃப்டாக ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆமென். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, தாய் தகப்பன் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க. சிலர் நகை கிஃப்ட் பண்ணுவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளை ஒரு நல்ல வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீடு கிஃப்ட் பண்ணுறதை பார்த்துருக்குறீங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இஷ்டதானம் எழுதி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அந்த தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்குற வீடை மற்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரியெல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 50 லட்சம் ரூபா வீடு இப்போ பிள்ளைக்கு பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறாருன்னா, யூஸ்வலாக 50 லட்சம் ரூபா வீடுன்னா மினிமம் 5-6 லட்சம் ரூபா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனே பணம் அரசாங்கத்துக்கு கட்டினா தான் அந்த வீடு அவங்களுக்கு எழுதி வைக்க முடியும், நம்மிடத்தில் வீடை வாங்குறவங்களுக்கு. ஆனால் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கிஃப்டாக ஒரு வீடு கொடுத்தா அதுக்கு இஷ்டதானன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவ்வளோ 5 லட்சம் கட்ட வேண்டியதில்லை, மினிமம் ஒரு அமௌண்ட்டு தான் அரசாங்கமே எதிர்பார்க்குது. அப்போ உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இஷ்டதானம் அப்படின்னா, நான் விரும்பி என் பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுக்குறேன். இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு பரலோக அப்பா இஷ்டதானம் எழுதி வைக்கிற அந்த வீட்டிற்காக, அந்த நிலத்திற்காக, அந்த கூடாரத்திற்காக ஆவியிலே களிகூர்ந்து என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்வார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஸ்தானத்திலே, வீட்டிலே உன்னை கொண்டு போய் சேர்க்கவும், வழியிலே உன்னை பாதுகாக்கவும் இதோ உனக்கு முன்பாக இன்றைக்கே ஒரு தூதன் புறப்பட்டு போய்விட்டார். நிறைய நல்ல செய்திகள் வரப்போகுது. ஊரெல்லாம் என்ன தெரியுமா பேச போறாங்க, சர்ச்சுக்கு போற எல்லாருக்கும் ஆண்டவர் சொந்த வீடு கொடுக்கிறாராமே. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், தேவாலயத்தின் சம்பூர்ணத்தினால என் பிள்ளைகளை திருப்தியாக்குவேன். உண்மையிலே சொல்கிறேன், இயேசுவாமியுடைய அன்பை நீங்கள் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆமென். ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன்னு சொன்னீங்களே, நீங்கள் சொன்னதுனால தாவீது சொல்லுகிறான், இப்போ நான் தைரியமாக ஜெபம் பண்ணலாம். அவன் சொல்லுகிறான், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, உனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய அடியானுடைய செவிக்கு வெளிப்படுத்தினபடியினால் இந்த விண்ணப்பத்தை செய்ய இப்போ எனக்கு மன தைரியம் வந்துருச்சு. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், என்கிட்ட எங்கே பணம் இருக்குது, இதை பற்றியெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, நம்ம ஞானமாக நடந்துக்கணும் இயேசுவாமிகிட்ட. ஆமேன். அப்பாட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கலாம். ஆமேன். பிள்ளைங்க வெளியே எங்கேயும் போய் ஓவர் அட்வான்டேஜ் எடுக்க முடியாது, அந்த லிமிட்டை தாண்ட முடியாது. ஆனால் அப்பா அப்படின்னா யார் முன்னால் நிற்கிறான்னு பார்க்க மாட்டாங்க, ஓடி போய் பிள்ளைங்க கட்டி தழுவி அப்பாவுடைய முத்தத்தை கொடுத்துருவாங்க, அம்மாவுக்கு முத்தம் கொடுப்பாங்க. ஆமேன். ஏன்னா அது ஒரு லிமிட்டில் நிற்க முடியாது, அது அப்படிப்பட்ட உறவு அல்ல, அது ஒரு இரத்த உறவு, இரத்த பந்தம். உங்களுக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இரத்த பந்தம் உண்டு. காரணம், அவர் இரத்தத்தை சிந்தி உங்களை விலைக்கிரயமாக என் பிள்ளையா நான் வாங்கி இருக்கிறேன். ஒரு இரத்த பந்தம் உங்களுக்கு இயேசுவாமிக்கு உண்டு. அதனால் அவர்கிட்ட நீங்கள் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், என்ன வேணுமோ தாராளமாக கேட்கலாம். இந்த தாவீது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவுடனே தைரியமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். இன்னைக்கு பிறகு ஆண்டவர் உங்களுக்கு கட்டி கொடுக்க போகிற வீட்டுக்காக தைரியமாக நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வியாபார ஸ்தலத்திற்கு கட்டி கொடுக்க போகிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா ஒரு குடவுனாக இருக்கலாம், இல்லைன்னா மெடிக்கல் ஸ்டோராக இருக்கலாம். உங்களுக்காக சொந்தமாக கட்டி கொடுக்க போகிற அந்த இடத்திற்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவர் உங்களுக்காக கட்டி கொடுக்க போகிற பெரிய பள்ளிக்கூடம், நிறைய பேர் இங்கே ஒரு சிலர் பெருசாக பெரிய பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் கட்டி தருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா.
ஆண்டவர் எல்லாத்தையும் இன்னைக்கு சாங்ஷன் பண்ணி சைன் போட்டு இன்னைக்கு கொடுத்தாச்சு. ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னது போல வீடு கட்டி கொடுத்துட்டாரு. அவன் அந்த வீட்டில் போய் என்ன ஜெபம் பண்ணான்னு தெரியுமா? எனக்கு நிறைய அது வரணும், இது வரணும், நகை வரணும், நட்டு வரணும். ஒன்று சொல்ல, ஆண்டவரே இது நீங்கள் கட்டி கொடுத்த வீடு, எனவே எப்போதும் இந்த வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி இதை ஆசீர்வதிக்கணும். அப்படின்னா இந்த வீட்டில் எப்பவுமே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவருக்கு அங்கே இடம் இருக்கணும். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருக்கு ஜெப அறை இருக்க வேண்டும். ஆண்டவர் அந்த இடத்துல இரவும் பகலும் தங்கி இருப்பதற்கு ஆண்டவருக்கு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கணும். வீட்டை தந்த ஆண்டவருக்கு நம்ம வீடு எப்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். வீட்டை விட்டு அவர் போகவே கூடாது. ஆமீன். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? வாசற்படியில் நின்று நான் தட்டுறேன். யார் தட்டுறது? வீட்டை கொடுத்த ஆண்டவர் தட்டுவார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு டோரை ஓப்பன் பண்ணி விட்டா நான் அவன் வீட்டிற்குள் பிரவேசிப்பேன், அவனோட தங்கி இருப்பேன், அவங்களோட சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எனக்கு இப்படி ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி இந்த செய்தியில் கேட்ட நல்ல ஆசீர்வாதங்கள் எனக்கு என் குடும்பத்துக்கும் பலிக்காதான்னு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. அவைகள் பலிக்கும். அவற்றை நிறைவேற்றி தருகிற ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு உம்முடைய பாதத்தை பிடித்து நிற்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும். கண்ணீருக்கு முடிவு வரட்டும். ஏமாற்றங்களுக்கு முடிவு வரட்டும். அநேக இடங்களிலே ஏமாந்து போயிருக்கிற என் பிள்ளைகள் இனி எந்த உலக மனுஷன் முன்னிலையில் ஏமாந்து போகாதபடிக்கு தேவ ஞானம் இவர்கள் மேலே கட்டவிழ்த்து விடப்படுவதாகன்னு ஜெபிக்கிறோம். ஏமாற்றத்தின் நிமித்தம், ஏமாந்து போனதன் நிமித்தம் இழந்து போன செல்வங்களும் உடைமைகளும் பெயரும் புகழும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாகன்னு ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளை வேலைக்காக பணத்தை கொடுத்து கொண்டு ஏமாந்து நிற்கிறார்களோ, இலவசமாக வேலையும் கொடுத்து பணத்தையும் திரும்பி பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் ஏமாந்து போன பிள்ளைகள் அநேகம் பேர் கண்ணீரோடு நிற்கிறாங்க. நல்லதுக்கு தானே நான் கொடுத்தேன், என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்களே என்று நிற்கிற பிள்ளைகள், ஏமாந்து போன அவர்களுடைய நகைகளும் பொருட்களும் பொன்களும் இவர்களுக்கு திரும்பி வருவதாக என்று செபிக்கிறேன். நண்பனுக்காக வேண்டி வீட்டை அடமானம் வைக்க கொடுக்க போனேன், இன்றைக்கி வீடு எனக்கு மிஞ்சாதோ கிடைக்காதோ என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதை மீட்டு தாரும். யார் யார் இவர்களை ஏமாற்றினார்களோ, ஏமாற்றினவர்கள் கண்களில் தயவு கிடைப்பதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே இனி வருகிற நாட்களில் நல்லது கெட்டது எது எது என்று வரையறுக்கத்தக்கதான ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து, இந்த கபடு வாது சூது நிறைந்த இந்த உலகத்தில் என் பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள, கருத்தாய் நடந்து கொள்ள, கருத்தாய் பேச கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக மக்கு நன்றி. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா தடைகளை உடைச்சி ஜெபிக்கிறேன். மகிமையான நல் விசேஷங்கள் என்னுடைய குடும்பத்தில் வசனிக்கப்படும், பேசப்படும் என்று சொன்னீரே. மகிமையான நல்ல காரியங்களெல்லாம் குடும்பத்தில் நடக்கட்டும். இன்றைக்கு இவர்கள் செய்தியிலே கேட்ட அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இவர்களுடைய சிரசில் வைத்து இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவர்கள் எதையெல்லாம் தங்களுடைய செவிகளை கேட்டார்களோ அவைகள் எல்லாவற்றின்படி இவர்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் இனி உறுதிப்படுத்துவீராக. இனி கால்கள் சறுக்கக்கூடாது, முயற்சிகள் சறுக்கக்கூடாது. எல்லாம் என் பிள்ளைகளுக்கு சக்ஸஸ் ஆகட்டும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற வசனத்தின்படி இவர்கள் செய்வதெல்லாம் இனி இவர்களுக்கு வாய்ப்பதாகன்னு இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதாக, காணாமல் போன பிள்ளைகள் வீட்டிற்கு திரும்பி வருவார்களாக. சண்டை சச்சரவுகளுக்கு முடிவு வரட்டும். கணவன் மனைவிகளால் இருக்கிற பிரிவினை மாறி மறுபடியும் ஐக்கியம் உண்டாகட்டும். கழுகு தன் பிள்ளைகளை கூட்டுக்குள்ளே சேர்க்கிறது போல இவருடைய முழு குடும்பமும் இயேசுவுக்குள்ளால் சேர்க்கப்படுவதாகன்னு நான் செபிக்கிறேன். இவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கு இன்றைக்கு விடிவு பிறப்பதாக. எத்தனை பிள்ளைகள் கேன்சரில் கஷ்டப்படுகிறார்கள், அத்தனை பேருடைய கேன்சர் வியாதியை தொட்டு குணமாக்குகிற ஆண்டவர் இவர்கள் இருக்கிற அறைகளில் இப்பொழுது இறங்கி வருவீராக.
எனக்கு விருப்பம் உண்டு, நீ குணமாக என்று சொல்லி ஆசீர்வதிப்பீராக. எத்தனை பேர் தன்னுடைய 2 கிட்னி பழுதடைந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, என்ன பண்ணுகிற நிலைமையில் இருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய கிட்னிஸ் எல்லாம் புதிதாய் மாற்றும். இருதய வாழ்வுகளில் இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போவதாக, யூட்ரஸில் இருக்க கட்டுகள் அறுக்கப்படுவதாக, பிரெயின் டியூமர் மறைந்து போவதாக, ஸ்கின் கேன்சர், பிளட் கேன்சர் மறைந்து போவதாக. தெய்வீக சுகத்தை தாரும். உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன் வியாதிகளை எல்லாம் குணமாக்குவேன் என்று சொன்னீரே, குணமாக்கி அழகு பார்ப்பீராக. வேதனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.